Hi friends, வணக்கம். Hello there, how are you doing? வணக்கம். Hey, what's up? So thank you for support. Hello there, how are you doing? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோ மெயின்லி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிகினர்ஸ்க்கும் சில அமெச்சூர் ஃபோட்டோகிராஃபருக்கு தான் இந்த வீடியோ. ஓகே, சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோட்டோகிராஃபர்னா சப்போஸ் இதை பார்க்குறீங்கன்னா இட் வில் பி போர்டு. ஏன்னா இது வந்து ரொம்ப வெரி பேசிக்காக இருக்கும். இஃப் யூ லைக் ப்ளீஸ் கண்டினியூ. ஃபைன். நான் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் என்னோடய ஏர்லியர் ஸ்டேஜில் நான் ஃபேஸ் பண்ண சம் ஆஃப் தி இஷ்யூஸ் நான் ஃப்ளாஷை யூஸ் பண்ணுறப்ப அதை நான் எப்படி நான் ஓவர் கம் பண்ணேன். அதே இஷ்யூஸ் நிறைய பேருக்கு வந்திருக்கு. அது வந்து சில பேர் ப்ராப்ளமாக சொல்லியிருப்பாங்க, சில பேர் சொல்யூஷனாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நானும் என்ன நினச்சேன் அப்படின்னா, இதை வந்து ஒரு சின்ன குயிக் ஹிண்ட்டாக யூஸ் பண்ணி நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சது தான் இந்த வீடியோவே. ஒரு 5 பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஓகே, when to use the flash. ஃப்ளாஷ்னால் எல்லாருக்குமே தெரியும், இதுதான் ஃப்ளாஷ் இல்லையா? டோன்ட் கன்ஃபியூஸ் வித் ஃப்ளாஷ் அண்ட் ஸ்ட்ரோப்ஸ். ஃப்ளாஷுங்கிறது இதுதான். இந்த ஃப்ளாஷை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். இது வந்து ஃப்ளாஷ் மெயின்லி ஆன் கேமரா ஆஃப் கேமரா இருக்குது. ஆன் கேமரா ஃப்ளாஷ் அப்படின்னா இதை வந்து நம்ம கேமரா மேலே மாட்டிட்டு ஷூட் பண்ண போகிறோம். ஏன்னா கேமராவுக்கு வந்து அட்லீஸ்ட் ஹோல் ஃபோட்டோகிராஃபி ஆல் அரவுண்ட் லைட்ஸ். எவ்வளோ லைட்டு கேமராவுக்கு முன்னாடி இருக்குது, அதனால சப்ஜெக்ட் எவ்வளோ லைட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணுது, அந்த ரெஃப்ளெக்டை ஸ்டோர் பண்ணுறது தான் கேமராவில் எடுக்கக்கூடிய இமேஜஸ். ஓகேங்களா? அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஐட்ரேஷன். இந்த ஃப்ளாஷ் என்ன பண்ணோம் அப்படின்னா, கேமராவை யூஸ் பண்ணியிருக்கோம், மேலே ஃபிட் பண்ணியிருக்கோம். நம்ம கேமராவை கிளிக் பண்ணுறப்ப கேமரா ஷட்டர் ஓப்பன் பண்ணுற டயத்தில் இந்த ஃப்ளாஷ் ஃபயர் ஆக போகுது. இதில் வர லைட் அது மேலே பட்டு உங்களுக்கு இமேஜ் கிளியராக வரப்போகுது. இது மட்டும்தான் இந்த ஃப்ளாஷோட வேலையா? இல்லை, பேசிக் எஸ் அது. பட் அது எவ்வளவு இடத்துல எல்லாம் ஹெல்ப் பண்ணுது, பட் எதெல்லாம் நம்மளுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும், சில டெக்னிக் அதை எப்படி ஓவர் கம்முங்கிறதுல மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எங்கே நம்ம இந்த ஃப்ளாஷை யூஸ் பண்ணணும்? வெரி வெல், பாயிண்ட் நம்பர் 1, லைட் வந்து ஓவராலாக கம்மியாக இருக்குது, அப்போ இங்கே ஃப்ளாஷ் யூஸ் பண்ணணும். மெயின்லி பேசிக் யூசேஜ் அதுதான். செகண்ட், எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபர் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் போயிட்டோம் அப்படின்னா, நாட் ஓன்லி லைட் கம்மியாக இருக்குது, இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரீசிங் தி ஆக்ஷன். அதாவது ஒரு ஆக்ஷன் நடக்குது, அதை ஃப்ரீஸ் பண்ணணும். ஒரு வழி என்னது? ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீட். ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீட் யூஸ் பண்ண என்ன பண்ணணும்? பிரைட் சன் லைட் வேணும் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீடு யூஸ் பண்ண முடியும் இல்லையா? அப்படி கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணலாம். ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஃப்ளாஷை வந்து நீங்கள் எக்ஸ்போசரை ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு, ஆம்பியன் லைட் எல்லாம் செட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாஷை யூஸ் பண்ணுறப்ப கேமரா என்ன பண்ணும்? இந்த ஃப்ளாஷ் ஃபயர் பண்ணுற நேரத்தில் கிடைக்கிற இமேஜை தான் ஸ்டோர் பண்ண போகுது இல்லையா? இப்போ இந்த ஃப்ளாஷ் என்ன ஆகும்? ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் ஃபயர் ஆகும். அந்த டயத்தில் ஃபயர் ஆகிற இமேஜை ரெக்கார்ட் ஆகுது. அப்போ உங்களுக்கு வந்து இமேஜோடைய மோஷன் எல்லாத்தையும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம், உங்களுக்கு ஷார்ப் இமேஜ் கிடைக்கும். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இனிஷியல் ஸ்டார்டர்ஸ் யூஸ் பண்ணுற மெயின் ப்ராப்ளம். why I am getting pictures like this. பார்த்தீங்களா? அந்த இமேஜில் என்ன இருக்குது? ஹாஃப் பிளாக்காக இருக்குது, ஹாஃபில் இமேஜ் தெரியுது. என்ன ரீசன்? ஏன் அப்படின்னா, தட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் தி சிங்க் ஸ்பீட் இஸ்யூஸ். சிங்க் ஸ்பீட் அப்படின்னா என்ன? உங்கள் கேமராவுக்கும் லைட் இந்த ஃப்ளாஷுமேவும் மேட்ச் ஆகணும். சிங்க் ஸ்பீட் லைட்டு ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் உள்ளே போவோமே, எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. உங்கள் கேமரா இருக்குது, கேமராவில் சென்சார் இருக்குது, கிளிக் பண்ணோடனே சென்சார் ஓப்பன் ஆக போகுது. நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த ஃப்ளாஷ் வந்து என்ன ஆகும்? அது மேலே இருக்குது. அதை ஓப்பன் பண்ணுறப்ப உங்கள் கேமரா இந்த ஃப்ளாஷ் சொல்லும், எஸ் ஐ எம் கோயிங் டு ஓப்பன் அப் த ஷட்டர், ப்ளீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லும். அப்போ அந்த ஓப்பன் பண்ணுற டைமும் இந்த ஃப்ளாஷ் ஃபயர் ஆகிற டைமும் சேமாக இருக்கணும். கரெக்டாக? இப்போ நீங்கள் அந்த ஃப்ளாஷ் வந்து கொஞ்சம் இது வந்து நீ பவரை பொறுத்து இருக்குது. வில் கம் டு த நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் ஆஃப் ETTL ஆர் மேனுவல். அதை நம்ம பார்க் பண்ணி வச்சுக்கலாம். வில் ஹேவ் அ செப்பரேட் வீடியோ ஆன் தட். இப்போ என்ன ஆகுது? சென்சார் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, பேசிக்கலி ஷட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு.
அந்த ஓப்பன் ஆகிற டயத்தில் மட்டும் தான் இந்த ஃப்ளாஷ் ஃபயர் ஆகணும். என்ன ஆகும் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் வேரியஸ் கேமராஸ் இந்த சிங்க் ஸ்பீடு வந்து வேரி ஆகும். மெயின்லி இன் கேமரா கெனானில் பார்த்தீங்கன்னா அப் டு 160, 200, 250 கூட சப்போர்ட் பண்ணும். என்னென்னா சட்டர் ஸ்பீட் 250 வரைக்கும் செட் பண்ணிவிட்டு இந்த கேமரா ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் 250 வச்சுட்டு ஷூட் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு பிக்சர் கிளியராக கிடைக்கும். சப்போஸ் 250க்கு மேலே வச்சுருக்கீங்க சட்டர் ஸ்பீட், இந்த ஃப்ளாஷ் என்ன ஆகும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஓடுது இல்லையா சட்டர், பாதி ஓடிட்டு இருக்கப்ப பாதி தான் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அந்த டயத்தில் இந்த ஃப்ளாஷ் ஃபயர் ஆகும். அதாவது இந்த ஃப்ளாஷ் ஃபுல் எக்ஸ்போசரில் ஒன்லி ஹாஃப் ஷட்டர் தான் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிக்சர்ஸ் கிடைக்கிது. பாதி தான் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. அதை எப்படி சால்வ் பண்ணுறது? ஷட்டர் ஸ்பீடை கம்மி பண்ணணும். ஏன் கம்மி பண்ணுறதுன்னு சொல்கிறத விட உங்களோட கேமராவுக்கும் உங்களோட ஃப்ளாஷுக்கும் மேட்ச் ஆகிற ஷட்டர் ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்து செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். மேபி 200, 160 மோஸ்ட் ஆஃப் த கேமரா வில் சப்போர்ட். நவடேஸ் இப்போ வர கேமராவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷை ஃபிட் பண்ணிங்கன்னா உங்கள் ஷட்டர் ஸ்பீடையும் 250க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாது. டிஃபால்ட்டாக செட் பண்ணிடுவோம். பட் சம் கேமரா 250 சப்போர்ட் பண்ணும், சம் கேமரா 250 சப்போர்ட் பண்ணாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹாஃப் பிக்சர் டார்க் இமேஜ் வராது. நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் லைக்கை போடுங்க, தம்ஸ் அப் கொடுங்க, கமெண்ட் போடுங்க. எனி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இது ரிலேட்டடாக இருந்தனாலும் கமெண்ட் போடுங்க, நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். Take care. See you soon. Bye.